அனைத்து தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நேத்து என்ன பார்த்து ஒருத்தன் யார் நீ, ஆனா அவன் யாருன்னு பாத்தீங்கன்னா மட்டமானவன், தரங்கட்டவன், தருதலை நிறைய சொல்லலாம்னு வச்சிங்களேன். அப்படி எனக்கு கேட்டான். அந்த மன வழியில சரின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போடுவோம், நம்ம உறவுகள்கிட்ட பேசி கொஞ்சம் மனசை ஆத்திப்போம் அப்படின்ட்டு வந்தேன். அப்பதான் பார்த்தா தெரியுது, நம்ம அண்ணன் சீமான் அவர்களை யார் அவர் எம்எல்ஏவா எம்பியா அப்படின்லாம் ஒருத்தன் கேட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லலாம். ஆனா அதற்கான தகுதிய அவரு அளவுக்கு அதிகமான தகுதியை பெற்றுட்டார். ஏன்னா மக்கள் வாக்கு செலுத்தி அவரை அமைச்சராக்கிட்டார். அதனால அவரு நம்ம மேல இருக்கோம், நம்ம என்ன வேணா பேசலாம், எப்படி வேணா பேசலாம் அப்படிங்கிற தைரியத்துல அவரு பயங்கரமா அவுத்து விட்டுருக்க. சீமான் யார்? வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிட்டு தெளிவா விலாவரியா விளக்கமா பார்ப்போம். இப்ப ஒரு அமைச்சர் கேட்டிருக்காரு, சீமான் யார்? சீமானுங்கிறவர் யார்? எம்எல்ஏவா எம்பியா? இல்ல இல்ல. ஆனா இப்ப நான் கலெக்டர் ஆயிட்டேன், இல்ல டாக்டர் ஆயிட்டேன். ஆன பிறகு ஒரு ஆசிரியரை பார்த்து, நீங்க யாருங்க, நீங்க என்னங்க, உங்களுக்கு நீங்கெல்லாம் ஒரு ஆளாங்க அப்படின்னு கேட்டோன்னா எப்படி இருக்குமோ அப்படிதான் நம்ம அண்ணாத்த கேட்டிருக்காங்க. நல்ல விஷயம்தான். ஏன்னா அவங்க வளர்ந்து வந்த சூழல் அப்படியாப்பட்ட சூழல். அப்படின்னா அவங்க வளர்ந்து வந்தது அதே மாதிரி இடத்துல இருந்து வந்தவங்க. எங்க? திரையிலேருந்து வந்தவங்க. போஸ்டர் அடிச்சது, பாலாபிஷேகம் பண்ணது, மன்சோர் தின்னு, பிளாக்ல டிக்கெட் வித்து, சொன்னு எக்ஸட்ரா எக்ஸட்ராலாம் சொல்லலாம். ஏன்னா இவங்க செய்யாத நல்ல விஷயங்களே இல்லைன்னு கூட சொல்லலாம்னு வச்சிங்களேன். அவ்வளவு நல்ல விஷயங்களை செஞ்சுட்டு அதன் பிறகு மக்கள் பணியாற்ற இப்ப என்ன வந்திருக்காங்க. இப்ப ஏன்னா அவங்க கேட்கல, தப்பு இல்லை. அதனால நம்ம அவங்கள கண்டிக்கவோ தண்டிக்கவோ அதுக்கான அதிகாரமோ ஆள்பலமோ நம்மளுக்கிட்ட இல்லை. ஸோ அதனால அவரு சொல்றத சொல்லிக்கிட்டு இருக்கட்டும், பேசுறத பேசிக்கிட்டு இருக்கட்டும். சில நேரத்தில் நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, நாய் இருக்குல்ல, நாய் 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 அந்த நாய் சூரியன் இருக்குல்ல, சூரியன் அதை பார்த்து கத்திட்டு இருக்கோம். ஆனா சூரியன் அசராது, எதுவும் பண்ணாது. அது அது வேலையை அது கரெக்டா பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா சூரியனை பார்த்து குலைச்ச நாய்கள் மாதிரி சில நாய்கள் சோசியல் மீடியாவிலையும் பல இடங்கள்ல இத மாதிரி கண்டதை தின்னுட்டு கக்கி வச்சுட்டு போயிட்டு இருக்கு. அதனால அவங்களுக்கு சீமான் என்ன செய்தார் இந்த மண்ணுக்காக, இந்த மக்களுக்காக அப்படின்னு போராட்ட களங்கள்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். நானும் அதையே சொல்லி 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 நிறைய வீடியோ நம்ம தம்பிமார்கள் போட்டிருப்பாங்க. அண்ணன் 8 வழி சாலைக்கு போராடினாங்க, அதுக்கு போராடினாங்க, இதுக்கு எல்லாத்துக்கும் போராடினாங்க. போராட்ட களங்கிறது மக்களுக்கே தெரிஞ்ச விஷயம். அதையும் மீறி சீமான் என்ன செய்தார்? மண்ணு, மலை, நீர், சூழியல், இன்னும் பல விஷயங்களை பேசியிருக்காரு. ஆனா அதனால தெரிஞ்சுக்கிட்ட நபர்கள் என்ன மாதிரி ஒரு சிலர் பேர் இருக்கதான் செய்யறாங்க. ஆனா எங்களுக்கு அது முக்கியம் இல்ல, ஒரே நேரத்துல 10 பேர் அடிக்கிற வல்லமை கொண்ட நடிகர்கள் தான் தேவை என்று ஒரு குரூப்பும் இருக்கு. அதை பத்தி நம்ம பேச வேணாம். அப்படியேப்பட்ட குரூப்ல இருந்து தான் ஒரு குரூப்ல, அந்த குரூப்ல ஒரு நபர் தான் சீமான் யாருன்னு கேட்டிருக்காரு. அதனால அதுக்கெல்லாம் சொல்லி புரிய வைக்க முடியாது. ஏன்னா ஏதாவது இருக்கணும், அப்ப நம்ம சொன்னோம்னா புரியும். எதுவுமே இல்லாதவங்களுக்கு சொல்லி நம்ம எப்படி புரிய வைக்கிறது? ஏன்னா இவங்களுக்கு அதை பத்திலாம் கவலை கிடையாது. இன்னைக்கு ஜனநாயகன் படம் ரிலீஸு, அதற்கு நம்ம எப்படி கொண்டாடுவோம், எப்படி நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம். அது ஏன்னா மக்களுக்கு பல பிரச்சனைகள்ல அது ஒரு பெரிய பிரச்சனைங்க. அது இப்ப பாதி பிரச்சனை தீர்ந்துரும் பாத்துங்களேன். இப்ப பாருங்க, 23ஆம் தேதி ஜனநாயகம் ரிலீஸ், 24ஆம் தேதி சிலிண்டர் வந்துடும், 2500 ரூபா பெண்களுக்கு உரிமை தொகை வந்துடும், தாலிக்கு தங்கம் வந்துடும், எக்ஸட்ரா எக்ஸட்ரா. அதெல்லாம் எல்லாம் வரிசையில வரும் பாருங்க. ஏன்னா அந்த ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆனதுல இருந்து பாருங்க, தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரே ஏற்றம் தான், சந்தோஷம்தான். இனிமேல் என்ன எந்த கவலையும் கிடையாது. இதுதான் ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். அவங்களுக்கு அதை சொல்லி புரிய வைக்க முடியாது. இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா இன்னொரு 10 ஆண்டுகள்ல
இந்த மண்ணுல மனுஷன் வாழ முடியுமாங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்கு. அதற்கான விளக்கத்தை தெளிவா சொன்ன சீமான் யார் அப்படின்னு கேக்குறேன்னா, நீ யார்? நீ யார்? யாரு தம்பி நீங்க? ஓட்டு உங்களுக்கு போடல, ஒரு திரைப்பட நடிகருக்கு போட்டது ஓட்டு, உங்களுக்கு எல்லாம் போடல. உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்லவா? எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க அவங்க ஊர்ல ஓட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. யாருக்கு? விசில் சின்னத்துக்கு ஓட்டு கேட்கறாங்க. சொந்தக்காரங்களுக்கு எல்லாம் போன் அடிச்சு ஓட்டு கேட்டாங்க. கேட்ட உடனே அவங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நாமளும் எல்லாரும் வந்து எங்களுக்கு தெரியும், நாங்க என்ன யாருக்கு போடணும், என்ன பண்ணணும் நாங்க முடிவு பண்ணிக்கிறோம், நீங்க உங்க வேலையை பாருங்கன்னு. இதுக்கே வந்து அவங்க ஒரு படிச்சவங்க, ஒரு பண்பாளர், ஒரு இதுல வந்து வங்கியில வந்து மேலாளரா இருக்காங்க. ஆனா கேட்டாங்க, ஓட்டு கேட்டாங்க. ஓட்டு கேட்டு தேர்தல் முடிவு வந்துருச்சு. 108 தொகுதி விசில் ஜெயிச்சிருச்சு, விஜய் முதலமைச்சர் ஆக போறாரு அப்படின்னு ஆகி மறுநாள் அவங்க ஏரியாவில் வெறும் சைரன் வச்ச வண்டியா வந்து யாருன்னு பார்த்தா, இவங்க என்னடா அது சைரன் வச்ச வண்டி நிக்குதே, யாரா அது அப்படின்ட்டு பிடிச்சா பிடிச்சான்னு வந்து பார்த்தா ஒருத்தர் இறங்கி பக்கத்து வீட்டுக்கு போறாரு. யாருன்னு பார்த்தா அந்த தொகுதிக்கு வேட்பாளரே அவர் தானா. அவங்களுக்கே தெரியல பக்கத்து வீட்டுக்காரன் தான் வேட்பாளர்னு. ஆனா எல்லாருக்கும் ஓட்டு கேட்டிருக்காங்க. இதான் உங்க நிலைமை. ஓவரா ஆடாதீங்க தம்பி, ஆடாதீங்க. நம்ம நிறைய பேச முடியும், அதெல்லாம் வந்து தப்புன்னு நினைக்கிறேன். ஏன்னா உருவக்கேலியோ இல்ல வேற மாதிரியோ பேச முடியும். ஏன்னா எல்லாருக்கும் அந்த இது இருக்கு. ஏன்னா நீங்க என்ன செய்றீங்களோ அதுக்கு ஆப்போசிட்டா நம்மளாலையும் செய்ய முடியும். ஆனா அது இல்லை நம்மளோட நோக்கம். மக்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் சொல்ல வரேன். வந்து இப்ப சீமானை பத்தி யாரு இவருன்னு கேட்கிறாரு. சரி, யாரு இவர்? மாடுகளுக்கான மாநாடு, மலைகளுக்கான மாநாடு, தண்ணீருக்கான மாநாடு, புரியுதுங்களா? கடல் மாநாடு, இத்தனை மாநாடுகளை நடத்திருக்காரு. இது ஏன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே இங்க இருக்கிற பாதி பேருக்கு அறிவு இல்லை. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். மரங்களின் மாநாடு, மரத்தின் தேவை என்ன யாருக்காவது தெரியுமா? யாருக்கும் தெரியாது. இந்த மரங்களின் மாநாடு நடக்கும்போது எனக்கு ஒரு நிகழ்வு ஞாபகம் வருது. அப்ப வந்து சில யூடியூப் சேனல்கள் வந்து போயிட்டு பப்ளிக்ல போயிட்டு இத மாதிரி சீமான மரங்களின் மாநாடு நடத்துறாரு, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல்ல கேட்டாங்க. அதுக்கு ஒரு சாமானியர் ஒருத்தர் பதில் சொன்னார். என்னங்க சீமானுக்கு என்னங்க இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு? நாட்டுல எவ்வளவு பிரச்சனை இருக்கு தெரியுங்களா? மக்கள் பிரச்சனை அவ்வளவு பிரச்சனை இருக்குங்க, மரங்களின் மாநாடு எதுக்குங்கன்னு கேட்டார். இப்ப புரியுதா? இப்ப புரியுதா மக்களே? உங்களுக்கு நல்லா புரியுதா? ஏன்னா இவங்களுடைய அவ்வளவுதான், அதுக்கு மேல இல்ல. ஏன்னா சட்டியில இருந்தா தானே ஆப்பையில வரும். அங்க சட்டியில ஒண்ணும் இல்ல. வெறுஞ்சட்டியை போட்டு வறண்டு 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 வரைஞ்சிருந்தோம்னா ஒன்னும் வராது. அதே போல அவர் கேட்டார், மக்கள் பிரச்சனை எவ்வளவு பிரச்சனை இருக்கு. ஏய், மரம் இல்லைன்னா வாழ முடியாதுரா, காத்து வராதுரா, காத்து இல்லைன்னா சுவாசிக்க முடியாதுரா, சுவாசிக்கலன்னா மனுஷன் செத்து போயிடுவான்டா. உயிரோட இருந்தா தானே எல்லா தேவையும் தேவை உனக்கு. அரிசி பருப்பு எல்லாம் இதெல்லாம் தேவை உனக்கு. வீடு வாசல் காரு ஆடம்பர வாழ்க்கை எல்லாமே தேவை. எங்கேருந்து வருது? நீ உயிரோட இருந்தாதான். செத்து போயிட்டீங்கன்னா இதெல்லாம் யாருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. அத மாதிரிதான் இந்த மக்கள் இருக்காங்க. இதுகளை பத்தி, இந்த சூழியலை பத்தி அவ்வளவு விஷயம் சொன்னார். அதே போல வந்து நமக்கு ஒரு காலத்துல மேடையிலே சொன்னார், டேய் இன்னைக்கு நீ தண்ணிய வாங்கி குடிக்கிற, தண்ணிய போத்தல்ல அடைச்சு குடிக்கிற, ஒரு நாள் இதே நிலைமை சிலிண்டர்ல வாங்கி காத்த சுவாசிக்கிற நிலைமை வரும்டா, முழிச்சிக்கடா, ஏமாந்துராத அப்படின்னு சொன்னார். அப்ப பாதி பேரு இப்ப நம்ம அமைச்சர் மாதிரி, யார் சீமோன் அவரை மாதிரி ஆளுகள்லாம் வந்துட்டாரு அப்படியே, என்னங்கடா அவங்க கதை, காத்த காசு கொடுத்து வாங்குறானா, ஏதாவது வாய் இருக்குன்னு அள்ளி விடுறது அப்படின்னு சொல்லிக்கிட்டு தெரிஞ்சது ஒரு குரூப். தெரிஞ்சுதா? அதே நிலைமை இப்ப சமீபத்துல டெல்லியில வந்துச்சு. மத்திய அரசு என்ன பண்ணிச்சு? காத்துக்குன்னு சொல்லிட்டு பட்ஜெட்டே ஒதுக்குச்சு. அப்ப இவன்லாம் வாயில எதை தூக்கி வச்சு ஒவ்வொரு தடவையும் இந்த சூழியலை பத்தியோ இந்த பிரச்சனைகளை பத்தியோ சொல்லும் போது இந்த மக்கள் அநாகரிகமா பேசுறது, ஏளனமா சிரிக்கிறது, ஆனா வரும்போது வைத்திலியம் வாயிலே அடிச்சுக்கிறது. ஐயா அம்மா ஐயா அம்மா ஐயா அம்மா. நம்ம முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் மாதிரி என்ன தடுக்கிறாங்க, என்ன பண்ணுறாங்க, ஒப்பாரி வைப்பார்ல, அதே மாதிரி இந்த மக்கள் என்ன பண்றது, ஐயோ 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 சீமா சீமா. புரியுதுங்களா? இப்ப நீங்க நடக்கிற நீட்டு பிரச்சனை, இதை ஏற்கனவே ஒரு தீர்வை சொன்னாரு, சிரிச்சான். இப்ப போராடுறான். ஆனா ஏன் போராடுறான்னு பாதி பேருக்கு தெரியல. இங்க பாதி பேரு
எதை பத்தியும் கவலை இல்லை அப்படின்னு ஒரு குரூப் தெரியுது. ஏன்னா இந்த மக்களை என்ன சொல்றதுன்னு எனக்கு ஒன்றும் தெரியல. ஏன்னா அது வந்து இது வந்து தனி மனித விமர்சனம் ஆயிடக்கூடாதுன்னு நான் பாக்குறேன். ஏன்னா இது நம்ம யாரையும் குறை சொல்ல முடியாது. இப்ப நான் ஒருத்தரோட சண்டைக்கு போறேன்னா ஆப்போசிட்ல இருக்கிறவரும் நானும் சண்டை போட்டு யாரு பலசாலின்னு நிரூபிச்சு. ஆனா இந்த ஜனநாயகத்துல வாக்கு இருக்கு பாத்தீங்களா, அதுல யாரு பெரிய ஆளு சின்ன ஆளு யாரு பலசாலி அப்படின்லாம் நிரூபிக்க முடியாது. செயல்பாடுகளை வச்சு நிரூபிக்க முடியுமானா அதுவும் இல்ல, கேள்விக்குறியா இருக்குங்கிறது தான் இங்க பிரச்சனையே. அதுவும் கேள்விக்குறி. என்ன செயல்பாடுகள் திரு விஜய் ஜோசப் விஜய்கிட்ட இருந்து என்ன செயல்பாடுகளை இந்த மக்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்க, என்ன மக்கள் பிரச்சனையை பேசியிருக்காரு, எந்த மக்களுக்காக போராடி இருக்காரு சொல்லுங்க பாப்பா. இப்ப இதே இந்த வாய்க்கு என்ன செய்யும் தெரியுமா, சீமான் வந்து திரள் நிதி வாங்கி வச்சு தான் சொகுசா வாழ்ந்துகிட்டு இருக்காரு. ஆமா, சொகுசா வாழ்ந்துகிட்டு இருக்காரு. எப்பா ஃபர்ஸ்ட்ல திரள் நிதி ஏன் காசு கொடுக்குறோம் தம்பிமார்கள்ங்கிறத ஃபர்ஸ்ட்ல நான் தெரிஞ்சுக்கணும். இப்ப என்னால இந்த பொது வெளியில ஒரு பிரச்சனைக்காக போராட முடியாது. நான் சொன்னா கேட்க மாட்டான், சிரிச்சிருவான். அப்ப நான் வேலை பார்க்கறேன், நான் சம்பாதிக்கிறேன், ஆனா எனக்கு மனசுல உள்ள பிரச்சனையா ஒருத்தர் பேசுறாருங்கும் போது, ஆமாயா நான் பேசலாம்னு நினைச்சேன், ஆனா என்னாலதான் முடியல, அவராவது பேசுறாரு, அவருக்கான ஏதாவது நம்மளால முடிஞ்ச உதவிகளை செய்யணும்னு செய்யறது தான் தம்பிமார்கள் நிதி. சரி, இவங்க தான் நிதி வாங்குறாங்க. எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு, பெரிய ரொம்ப காலமா இருக்கு. இப்ப இந்த முழு நேர அரசியல்வாதிகள் அப்படின்னு சில பேரை பார்த்திருப்போம். நம்ம கிராமப்புறங்கள்லயும் சரி நகர்ப்புறங்கள்லயும் சரி எல்லா இடத்துலயும் பார்த்திருப்போம். இவங்களுடைய வேலை என்ன, இவங்களுடைய பணி என்ன? மக்கள் சேவை செய்யறதா? இல்ல, கரவேட்டி கட்டிக்க வேண்டியது, பாக்கெட்ல தலைவர் போட்டோ வச்சுக்க வேண்டியது, ஒரு 2000 ரூபா நோட்டோ ஒரு 500 ரூபா நோட்டோ தூக்கி முன்னால வச்சுக்க வேண்டியது, வெள்ளையும் ஜல்லியமா போக வேண்டியது, ஒரு டீ கடையில போயிட்டு ஒரு டீயை குடிக்க வேண்டியது, அங்க உட்காந்து அரசியல் பேச வேண்டியது, கதை பேச வேண்டியது, இவ்வளவுதான் வேலை. இவனுக்கு வருமானம் எங்கேருந்து வருது? கட்சி சம்பளம் போடுதா? இல்ல. அப்ப எப்படி அவன் வாழறான்? எப்படியோ வாழறான், வாழ்ந்துட்டு போறான், அது அவனுடைய பிரச்சனை. ஏன்னா நீங்க தான் யோசிக்கணும். நான் சொல்றதுனால எந்த பயனும் கிடையாது. நான் சொன்னா ஏதோ வன்மத்துல சொல்றேன், இவன் வந்து இதா சொல்றான் அப்படின்னு அதெல்லாம் கிடையாது. நீங்களே யோசிச்சிங்க. இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியை திரள் நிதி கட்சின்னு சொல்ற அத்தனை பேருக்கும் நான் கேட்கிற கேள்வி என்னன்னா, இன்னைக்கு புதுசா அமைஞ்ச தாவேக அரசு நலத்திட்டங்கள் நிறைய பண்றாங்கல்ல, நலத்திட்டங்கள் மக்களுக்கு வந்து அரிசி கொடுக்கறது, அண்டா கொடுக்கறது, குண்டாங் கொடுக்கறது, சொம்பு கொடுக்கறது, இதெல்லாம் கொடுக்குறாங்கல்ல. இதெல்லாம் எங்கேருந்து கொடுக்குறாங்க ராஜா? எங்கேருந்து கொடுக்குறாங்க? எப்படி கொடுக்குறாங்க? யாராவது சொல்ல முடியுமா? யாருக்காவது தெரியுமா? தெரிஞ்சா தயவு செய்து சொல்லுங்க. கட்சியில எங்க அண்ணன் வந்து 800 கோடி சொத்து வச்சிருக்காரு, அந்த சொத்துல இருந்து வித்து கொடுக்குறாரு, நாங்கெல்லாம் மக்களுக்கு சேவை செய்யறோம். அப்படி இல்ல, நாங்க வந்து தெருவா கையேந்தி பிச்சை எடுக்கிறோம், நிதி வாங்குறோம் சொல்லு. இல்ல, நாங்க வந்து பெரிய பெரிய செல்வந்தர்கள்ட்ட போய் வசூல் பண்றோம் சொல்லு. அதுவும் இல்ல, நாங்க அப்படியும் பண்ணல, வேற எப்படிடா பண்றீங்க? சொத்தை வித்து செய்யறோம். ஏதாவது ஒண்ணு சொல்லுப்பா, ஏதாவது சொல்லு. எதை பத்தியும் ஏதாவது பேசணும். உனக்கு மக்கள் பிரச்சனையை என்ன சொல்லியிருக்க? சீமான் யாருன்னு கேட்கிற அளவுக்கு உனக்கு எப்படி எங்க இருந்து வந்துச்சு அந்த தைரியம்? என்ன விஷயத்த சொல்லி கொடுக்காம போயிருக்கான் அந்த ஆளு. இன்னைக்கும் சொல்றேன், சீமா செத்தாலும் வாழ்வாரு. ஆனா நீ எல்லாம் செத்தினா ஒரு நாய் கூட திரும்பி பார்க்காது, அது தெரிஞ்சுக்க, புரியுதா? அதனால யாருன்னு கேட்கறது ஈஸியா, யாரை வேணாலும் கேட்கலாம். ஃபர்ஸ்ட்ல ஒரு ஏதாவது இருக்கணும், அது இல்லைங்கிறவங்கள்ட்ட நம்ம என்னத்த சொல்றது? இந்த செவிடங்காதுல சங்கூத நகை தான். இப்ப நம்ம எது பேசினாலும் எனக்கு புரியாது, ஏன்னா இவெல்லாம் வந்து வேற உலகத்துல இருக்கான். இவங்களை வந்து நம்ம எப்படி சொன்னாலும் திருந்த மாட்டான். ஏன்னா இவ்வளவு விஷயங்கள், இவ்வளவு பிரச்சனைகள் நடக்குது. இன்னைக்கு நீனோ வந்துருச்சு. இதைதான் 16 வருஷமா கத்திக்கிட்டு இருக்கான் ஒரு மனுஷன். டேய், நீ கொடை பிடிக்கிற வெயில் அடிச்சா பூமி தாய்க்கு யாரா கொடை பிடிப்பாங்க? மரம் நடுறா, பச்சை பசேல் நாக்கடா, கொடை பிடிக்கணும்டான்னு சொல்லி 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 ஒவ்வொரு மேடையிலும் கத்திருக்கான் அந்த ஆளு. எவனாவது அதை பத்தி யோசிச்சிருக்கீங்களா? நீ கேட்கிற சர்வசாரமா இருக்கிற யோசிமா, என்னத்த சொல்றதுன்னு தெரியல, வாயில ரொம்ப மோசமா வருது. ஏதாவது வந்துட போகுது. சரி, நம்ம முதலமைச்சர் பேசுற மாதிரியே பேசிடலாம், போடா டேஷ் அப்படின்னு பேசலாம், என்ன வேணாலும் அப்படி பேசலாம். இந்த டேஷ் எல்லாம் டேஷால தான் அடியும், அப்படிதான் தோணுது. என்னத்த சொல்றது? கால கொடுமை. அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தா அர்த்தராத்திரில கொடை பிடிப்பான்னு சொல்லுவாங்கல்ல, அதை போல நீ பேசுற இடத்துல இருக்க, நான் கேட்கிற இடத்துல நாங்க இருக்கோம், நாங்க கேட்டுக்கிட்டே இருக்கோம், நீ பேசிக்கிட்டே இரு ராஜா. ஆனா வந்து கொஞ்சம் பொறு, வெயிட் பண்ணுங்க, தெரியும். இப்ப ஏன்னா நீங்க கிழிச்ச கிழி தெரியுதுங்க.
அதனால அதுக்கெல்லாம் எல்லாத்துக்கும் சேர்த்து ஆப்பு சீவிக்கிட்டு இருக்கார். அண்ணன் சீமான் அவர்கள் ஆப்பு சீவிக்கிட்டு இருக்கார். எங்க வைக்கணுமோ வைப்பாரு. அது கேள்வி கேட்கறது, மக்களுக்காக பேசுறது, அது எங்களுடைய வேலை. புரியுதா? மக்களுக்கு புரியுதா புரியலையாங்கிறது எனக்கு பத்தி கவலை கிடையாது. ஏன்னா சினிமா புரியும், கருத்தியல் புரியாது. அதனால ஒரு நாள் உனக்கான பதில் தெளிவா வரும். வரும்போது தெரியும். வாழ்த்துக்கள். இன்னும் நிறைய பேசுங்க. ஐ ஆம் வெயிட்டிங். நன்றி, வணக்கம்.